அண்ணாமலை நெல்லு, நான் உன் விஷயம் மொத்தம் பேச வந்துகிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு போற. அத்தை, நீங்க இந்த வீட்டினுடைய குடும்ப தலைவி. உங்களுக்கு தெரியாம இந்த வீட்டுல நிறைய விஷயங்கள் நடக்கு. அதையெல்லாம் சொல்ல வேண்டியது மருமகனுடைய கடமை இல்லையா? என்ன? ஒன்றும் இல்ல அத்தை, அது நம்ம அண்ணாமலை ராத்திரி 12 மணிக்கு முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு கொஞ்ச நாளாவே வராந்தால் உலாத்திட்டு இருக்காப்ல அத்தை. சரி, இந்த விஷயத்த முதல்ல உங்களுக்கு சொல்ல வேணாம், மாப்பிள்ளை கிட்ட சொல்லான்னு அன்னைக்கு ரூமுக்கு போனா மாப்பிள்ளை ரூம்லயே இல்ல. நான் பயந்தே போயிட்டேன். பார்த்தா மாப்பிள்ளை ரூமுக்குள்ள குளிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அதான் வீட்டுக்கு வந்த மருமகள் ராத்திரியில இப்படி அலையுதுன்னா என்ன அர்த்தம்? பேய் பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். இத பாருங்க மாப்பிள்ளை, நமக்கு பிடிக்காத பொண்ணா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளை அப்படி பேசக்கூடாது. ஐயோ அத்தை, அண்ணாமலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வேண்டியப்பட்ட பொண்ணு தானே. நான் போய் சொல்லல, ராத்திரியில தனியா அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையான்னு நீங்க வேணா கேட்டு பாருங்களா. அண்ணாமலை, ஏன் அப்படி அலைஞ்ச? என்ன விஷயம்? என்னாச்சு உனக்கு? அத்தை, மனசு சரியில்லை, தூக்கம் வரல. பாத்தீங்களா, மனசு சரியில்லை தூக்கம் வரலனா லேசா பைத்தியத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமா அத்தை. அப்ப ராத்திரி தூங்காம உலாத்திட்டு இருக்கிறது பைத்தியம் பிடிச்சிருக்கிறதுன்னு அர்த்தம்னா நீங்களும் உலாத்திட்டு இருக்கீங்களே, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? ஏய் லூசு, பைத்தியம் பேசாம இரு. அத்தை பாத்தீங்களா, பேச்ச மாத்தி பேசிட்டு இருக்கா பாத்தீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா சின்னம்மாவை கேட்டு பாருங்களேன். சின்னம்மா நீங்களே சொல்லுங்க சின்னம்மா. இது பாருங்க அத்தை, இவங்க 2 பேரையும் நம்பாதீங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை ஏமாத்துறாங்க. ஒரு நாள் ராத்திரி பின் வாசல்ல இருட்டுல நின்னு பேசிட்டு இருக்காங்க. கையில பாட்டில். கேட்டா கேரளால இருந்து கஷாயம்னு சொன்னாங்க. சரி, கஷாயமா இருந்தா உன் வாசல் வழியா கொண்டு வர வேண்டியதானே, அதென்ன அங்க நின்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஏதோ உங்களை ஏமாத்துறாங்க, இவங்களை நம்பாதீங்க. வளராதா? ஏய் பைத்தியம் சும்மா இரு. இந்த பாருங்க, நீங்க சும்மா இருங்க. அத்தை, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்ல அத்தை. இந்த பைத்தியம் வளருது, முத்தி போச்சு, பைத்தியம் முத்தி போச்சு. இந்த பாருங்க, நீங்க யாரு, இந்த வீட்டுக்கு எப்படி மருமகனா வந்தீங்க, உங்களுக்கு யாரு உடந்த, இது எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். எங்க நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன்னு பயந்துதான் என் மேல இப்படி அபாண்டமா பழிய போடுறாங்க. பொய் சொல்றாங்க அத்தை. ஆறு யா போய் சொல்றேனா? ஆமா, நீங்க தான் போய் சொல்றீங்க. இத பாருக்கா, நீங்களா பேச்ச நம்பாண்டா. உங்களுக்கு ஏன் எந்த துரோகமும் செய்யணும்ல. நீங்களா அறியாத்தி இப்படி ஏது விஷயமும் நடக்கணும்ல. அதொக்க போட்டே இவள இந்த ராத்திரி வந்து எந்த ரூமே எட்டி பார்த்தான்னு கேளுங்க. அது மட்டும் இல்லாம ராத்திரி ஒக்க உறங்காது எல்லாருமே எட்டி எட்டி நோக்கிட்டு வரா. இவள பைத்தியம் இல்லாது வேற என்னன்னு சொல்றது? இந்த பாருங்க, எனக்கு பைத்தியம் பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றது என் அண்ணன் காதுல விழுந்துச்சுன்னா உங்களை இந்த ஊர்ல இருக்க விட மாட்டாங்க, அடிச்சு விரட்டிடுவாங்க. வேண்டாக்கா, வேண்டா. என்ன ஆறு அடிக்கண்டா, என்ன விரட்டவும் வேண்டா. எப்போ எங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையோ நான் எந்த விட இருக்கணும். வேண்டா, எனக்கு வீடு வேண்டாம், ஊரு வேண்டாம். நான் நீங்களே விட்டுட்டு போறேன், எல்லா பேரையும் விட்டுட்டு போறேன். நீங்களே மருமகளும் சந்தோஷமாயிட்டு இருக்க. பார்க்கவே நீ போகாத, சுமாரு. அண்ணாமலை, நீ ஏன் ராத்திரி ரூமா எட்டி பார்த்த? அவங்க எல்லாம் சொல்ற மாதிரி உனக்கு ஏதோ ஆயிப்போச்சு. ஏன் இப்படி பேசுறீங்க? எதுக்காக எல்லாருமா சேர்ந்து மேல அபாண்டமா பழிய போடுறீங்க? ஏன் என்ன பைத்தியம் கூப்பிடுறீங்க? எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி பைத்தியம் சொல்றாங்க. இப்படி எல்லாம் பேச வேண்டாம். பேசாம இரு ப்ளீஸ். இத பாருடா, இவ ராத்திரில தூங்காம ரூமா எட்டி பாக்குறா. எல்லாம் எனக்கு தெரியும். அது ஏன் யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? அவ அவங்க வீட்டுக்கு போகாம அவங்க அண்ணனை பார்க்காம மனசு நொந்து போய் டிப்ரெஸ்டா இருக்கா. அவ நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் சரியா இது வரைக்கும் முகம் கொடுத்து கூட பேசினது இல்ல. இதுவே வேற ஏதாவது ஒரு பொண்ணா இருந்திருந்தானா என்ன தூக்கி போட்டு நம்ம குடும்பத்தை விட்டு எப்பயோ போயிருப்பா. மாப்பிள, அது பேசாம இருங்க. ஏதோ அண்ணாமலை கொஞ்சமாவது என் மேல பாசம் இருக்கிறதுனாலதான் இன்னும் நம்ம குடும்பத்துல இருக்கா. மாப்பிள, ராத்திரியில் நடந்தது உங்களுக்கே தெரியுமில்ல, அது பைத்தியம் தான். ஆமா, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. இது பாருங்க, இன்னொரு வாட்டி என்ன பைத்தியம்னு சொன்னீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க? சொல்றதை கேள. நம்மள வா. என் அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது, அப்புறம் நடக்கிறது வேற.